ரஷ்யா உக்ரைன். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை என்னதான் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட பல நாடுகளும் சேர்ந்து இல்லைப்பா அப்படிலாம் விட்டுட்டு போயிடாத, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மறுபடியும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி பல நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக கொந்தளித்தாலும் சில நாடுகளுடைய சப்போர்ட்டுடன் ரஷ்யா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் 33 பில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் உக்ரைனுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்தே உக்ரைனுக்கு எதிரான குரல்கள் எல்லாமே வந்தவண்ணம் இருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இப்படி பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தொடங்கினிலிருந்து கிட்டத்தட்ட 5 ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்களை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ரஷ்யாவில் வாழக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே சட்டமாக மாறும். அப்படித்தான் அங்கே ஆட்சி முறை இருக்கும். அவங்களுக்காகத்தான் அங்கே ஆட்சி நடைபெறும் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இந்த ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க. அதில் 5 நபர்கள் இரவு நேரத்தில் தூங்க போனவங்க மறுபடியும் எந்திரிக்கவே இல்லையா இவ்வளோ நாளில். அது மட்டும் கிடையாது, ஒரே நேரத்தில் 2 சூசைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நடந்திருக்கு. நிறைய பேருடைய சொத்துக்களை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒலிகாக்ஸினுடைய சொத்துக்களை தான் சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கனடா அறிவிப்பு 2 தினங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. நம்ம 2 தினங்கள் காணொலி போடாதனால அது உங்களுக்கு நான் ஒரு அப்டேட்டாக தரேன். கனடா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புது சட்டத்தை நாங்கள் இயற்றுகிறோம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்தெந்த சொத்துக்களை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோமோ, இல்லாட்டி எந்தெந்த சொத்துக்கள் இந்த மாதிரி தப்பான முறையில் தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சொத்துக்களோ அவைகளை அந்த சொத்துக்களை உருவாக்குவதற்கு யாருக்கு காரணமோ அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்களுக்கு இழப்பீடாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அதை சட்டமாக மாற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கணக்குப்படி பார்க்க போனால் ரஷ்யாவினுடைய இல்லாட்டி அவங்க ஃப்ரீ செய்து வைத்திருக்கும் நிறைய நபர்களுடைய சொத்து உக்ரைன் ஆதரவாளர்களுக்கும் உக்ரைனுக்கும் கொடுக்கப்பட போகிறது. இது கனடா மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே இப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி அப்படிங்கிற நாடு தான் கூடுதலாக இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு யார்கிட்ட வாங்கியிருக்காங்க? ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்வீடன், ஃபின்லாண்டு போன்ற நாடுகள் நேட்டோவில் நாங்கள் இணைய போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே அடுத்த மாதத்தில் நேட்டோவுடன் அந்த இணைப்பு என்பது கூடுதலான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணைப்பு கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் இணைவது ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அது ப்ராசஸ் செய்யணும் அப்படிங்கிறத நேற்றும் அறிவுறுத்தியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் யாருக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய போர்ப்படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் போராடாதீங்க, நீங்கள் யுத்தம் செய்யாதீங்க, நீங்கள் உங்களுடைய உயிரை இழக்காதீர்கள், நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை இழக்காதீர்கள். காரணம், உங்களுக்கு போர் செய்வதற்கான தகுதி இல்லை அப்படின்னு தான். ஸோ போர் செய்வதற்கான தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்கிற பதில் என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ ரஷ்யா நிறைய ட்ரூப்ஸை ரிக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த புதிதாக வேலைக்கு சேர்க்கப்படும் இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு போதுமான முன் அனுபவம் கிடையாது, அவங்களுக்கு போதுமான யுத்த களத்தை பற்றிய நாலேஜ் கிடையாது, அவங்களுக்கு ஆயுதங்களை பற்றிய நாலேஜ் கிடையாது. அதனால் அவங்க யுத்தம் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக அவங்களுக்கு பேரிழப்புகள் வரும், அவங்க உயிரை இழந்து விடுவார்கள். எனவே ரஷ்ய வீரர்களை நீங்கள் போர் செய்யாதீர்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு டவுட் மட்டும்தான் வருது, ரஷ்யாவினுடைய போர் வீரர்களும் அப்படித்தான், அதே நேரத்தில் உக்ரைனுடைய போர் வீரர்களும் கொஞ்சமாக திணறுகிறார்கள் அப்படிங்கிற உண்மை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பல நாடுகளிடமிருந்து ஹோவிட்ஸஸாக இருக்கட்டும், இல்லாட்டி புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், அப்படி இல்லையா அதி தீவிரமான ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கு கொடுக்கப்படுது? இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த கோஸ்ட் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ட்ரோன்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் ரஷ்யாவுக்கு எதிராக மட்டுமே தயாரிக்கப்பட்டு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றன. ஸோ இந்த கோஸ்ட் ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா TB2 இருக்கட்டும், இது எல்லாமே ஆளில்லா விமானங்களாக இருந்தாலும் அந்த ஆளில்லா விமானங்களை வச்சு ரஷ்யாவின் எல்லைக்குள்ளேயே நாங்கள் போய் அடிச்சோம் அப்படிங்கிற அறிவிப்பை நேற்று உக்ரைன் அரசாங்கம் கொடுத்திருந்தது. நாங்களாம் பயப்படலப்பா, ரஷ்யாவினுடைய எல்லைக்கே நாங்கள் கொண்டு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி பல நேரங்களிலும் இந்த யுத்தம் அப்படிங்கிறதுல பலவிதமான புது புது ஆயுதங்களும் நவீன டெக்னாலஜியும் வருவதால் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கும் என்ன தேவைப்படுது, அதனுடைய அந்த உபயோகிக்கும் முறை, அதை எப்படி நம்ம ரீலோட் பண்ணணும், அதை எப்படி அடிக்கணும், அதை எப்படி எய்ம் பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணணும், இந்த மாதிரி ட்ரைனிங்கும் தேவைப்படுகிறது. இது உக்ரைனுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா புதுசாக அவங்க ட்ரைனிங் அனுப்புறதுக்காக இல்லாட்டி ட்ரைனிங்காக நிறைய இராணுவ வீரர்கள் வெளி இடங்களுக்கு செல்கிறார்கள், இல்லாட்டி புது புது ட்ரைனர்ஸ் அப்படிங்கிறவங்க உக்ரைனுக்குள்ளே வராங்க. ஸோ அப்படி ட்ரைனிங் எடுக்கும்போதும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, திடீர்னு அது யுத்த காலத்தில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இப்படி 2 இடங்களிலும் என்ன நடந்துட்டு இருக்கு, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிழைகள் அப்படிங்கிறது நடந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் எந்த பிழையும் இல்லாமல் ஆயுத ஏற்றுமதி அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக உக்ரைனை பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு செர்னோபில்ல மிகப்பெரிய அளவு ஒரு கரண்ட் கட் வந்துருச்சுப்பா அப்படிங்கிறத சரி பண்ணியிருக்காங்க.
பெரிய அளவு அங்கே ரேடியேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த செர்னோபில் இருந்தபோது அங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் யார் எடுத்துட்டு இருக்காங்க? இந்த IAEA அப்படிங்கிற அமைப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறது. மே 4 இல்லாட்டி மே 6 ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய கூட்டம் புதிதாக ரஷ்யாவினுடைய நிர்பந்தத்தின் பெயரால் ஏற்பாடு செய்யப்பட போகிறது. அப்படி ஏற்பாடு செய்யும் போது நிறைய ப்ரூஃப் நாங்கள் தாரோம், எங்கள் மீது தவறில்லை அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் யுத்தத்தில் நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபையும் நாங்கள் தாரோம். அதன் பிறகு பேச்சுவார்த்தையை நம்ம தொடரலாம் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கருத்தாக இருக்கிறது. இதே கருத்தை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி உக்ரைனுடைய இராணுவ தளபதியும் சொல்லியிருந்தார். ஒரு யுத்த காலத்தில் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்லாட்டி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த யுத்த காலத்தில் யார் அதிக இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார்களோ, யார் முக்கியமான இடங்களை பிடித்து வைத்திருக்கிறார்களோ அவங்களுடைய சொல்படி தான் அந்த பேச்சுவார்த்தை இருக்கும். ஸோ சீக்கிரமாக நிறைய இடங்களை பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த தளபதி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, புது புது நகரங்களை இப்போது பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக டான்பாஸ் ரீஜியனில் அவங்க நடத்தின யுத்தமாக இருக்கட்டும், மேரிபோல் அப்படிங்கிறத அவங்க பிளாக் பண்ண விதமாக இருக்கட்டும், இன்னைக்கு கர்சன் அப்படிங்கிறத முழுமையாக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஒடிசா அப்படிங்கிற இடத்துல விமான ஓடுதளம் அப்படிங்கிறது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராக்கெட்டினுடைய லான்ச் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பல செய்திகளிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. ஈஸ்ட் உக்ரைன் மற்றும் சவுத் உக்ரைன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போது யாருடைய கண்ட்ரோலுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது? ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு மாறி வருகிறது. இதில் கீவ் அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரம். இந்த கீவ் அப்படிங்கிற தலைநகரத்தில் எங்களுடைய அடுத்த தூதரகத்தை தொடங்கி விடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும், அதே நேரத்தில் அந்த தூதரகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய அந்த உயிருக்கும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும். ஸோ சீக்கிரமாக எங்களுடைய தூதரகத்தை நாங்கள் தொடங்குவோம், ஆனால் உயிரிழப்புகள் இல்லாத அந்த தருணத்தில் தான் தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். கோஸ்ட் ஆஃப் கீவ். இந்த கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிற ஒரு விமானி இருந்தார். கிட்டத்தட்ட 40 ரஷ்யாவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தியவர் தான் இந்த கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிறவர். அவருடைய பேர் ஸ்டீஃபன் ரபேக்கா அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டீஃபான் ரபேக்கா அப்படிங்கிற இந்த விமானி கடந்த மாதத்திலேயே கொல்லப்பட்டு விட்டார்ப்பா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை நேற்று வெளியில் விட்டுருக்காங்க. கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிறது அவருடைய பெயராக இருந்தது. அவர் முன்னெடுத்த எல்லா ஆபரேஷன்லையும் அவருக்கு வெற்றி மட்டும்தான் கிடைத்து கொண்டிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட கோஸ்ட் ஆஃப் கீவ் என்பவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற ஒரு செய்தி உக்ரைன் இராணுவத்துக்கும் உக்ரைன் விமானப்படைக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஒத்த மனுஷன் தனி ஒருவனாக இருந்து 40 ரஷ்ய விமானங்களை அழித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த ரெக்கார்ட் எல்லாமே பார்க்கும்போது நமக்கும் அந்த மனுஷன் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படிங்கிறது வருது. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு தெரியாமலேயே நம்முடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம், இல்லை அதை தேடி போக ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு சக்தியுள்ள பர்சனாக மாறணும்னா ஒரு 48 சட்டங்கள் இருக்குன்னு சொல்லுது ஒரு புத்தகம். 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தான். நம்ம சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தந்த சக்தி இல்லாட்டி இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பல கட்டமாக ஒரு புக் சம்மரியாக ஒரு ஆடியோ புக் வடிவில் நமக்கு கிடைக்குது குக்கு எஃப்எம்ல. ஸோ த 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படிங்கிறது தமிழாக்கம் செய்யப்பட்டு அது ஆடியோ வடிவில் அந்த புக் சம்மரியை நம்ம கேட்கும்போது என்னென்ன இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நாம் இன்னைக்கு கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிற அந்த மனுஷனை பற்றி பேசும்போது அவர் எதிர்கொண்ட பலவிதமான எதிரிகள் அப்படிங்கிறத அவர் முன்னாடி இல்லை. அதுக்கு பதில் அவர் முன்னாடி இருந்தது அவருடைய சக்தி மட்டும்தான். அந்த சக்தி அவர் உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த பலவிதமான நுட்பங்களும் இல்லை. அதே மாதிரியான நுட்பங்களோடு நாம் எப்படி சக்தியாளனாக மாற முடியும் அப்படிங்கிறது எல்லாமே த 48 லாஸ் ஆஃப் பவரில் கூறப்பட்டிருக்கிறது. ஆடியோ புக் வடிவில் குக்கு எஃப்எம்ல இருக்குது. அந்த புக் சம்மரியை நீங்கள் கேட்கணுன்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட்கான அந்த லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, TPM 50 அப்படிங்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 199 ரூபாய்க்கு வருடம் முழுவதுமாக தமிழ் ஆடியோ புக்ஸ் எல்லாமே கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் 399 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டெஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது. ஆடியோ புக் அப்படிங்கிறது எல்லாமே அறிவை வளர்க்கக்கூடியது. இது நம்முடைய சக்தியை வளர்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். ஸோ கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிறவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை யாராலையுமே நம்ப முடியலை. ஏன்னா வாலி அப்படிங்கிறவர் ஒருத்தர் போயிருந்தார், அவரை பற்றியான அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாமே வெளிவருகிறது. ஆனால் கோஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிறவர் போன மாதத்திலேயே கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் தாமதமாக தான் வெளியில் வந்திருக்கா, இல்லை உக்ரைனுக்கு ஆல்ரெடி தெரிந்தும் அதை வெளியில் விடாமல் தடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல நபர்களும் கேட்டு வருகிறார்கள். ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேட்டோ படையில் சேர போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதே ஸ்வீடன் இப்போது ரஷ்யா மீது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஏர் ஸ்பேஸை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, எங்களுடைய ஏர் ஸ்பேஸில் அவங்களுக்கு பறக்கிறதுக்கு தடை விதித்திருக்கிறோம், ஆனாலும் ரஷ்யாவினுடைய போர் விமானம் இதன் வழியாக பறக்கிறது, எனவே நாங்கள் வழக்குகளை தொடரப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்சன் அப்படிங்கிற அந்த சிட்டியை இப்போ ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தோம்ல, இப்போ அங்கே கரண்ட் அதிகமாக இல்லையா, அதே நேரத்தில் மொபைல் டேட்டா அப்படிங்கிறது முழுமையாக தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரை
வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவத்தினர்களிடையே பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்திட்டு தான்ப்பா இருக்கோம், ஆனாலும் சுமூகமான ஒரு தீர்வு வரல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் உலக நாடுகள் எங்களுக்கு வெப்பனை கொடுங்க, அப்படி இல்லைனா மிகப்பெரிய அளவு நாங்கள் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். மேக்ரோன் அவர்கள், பிரான்சினுடைய புதிய பிரசிடென்ட் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நாங்கள் உக்ரைனுக்கு வேலை செய்ய போகிறோம், உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்விட்டரையாக இருக்கட்டும், இல்லாட்டி அவருடைய ஒஃபிஷியல் வீடியோ கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், அதில் என்ன சொல்லியிருந்தார்னா, பாரிஸ் ஜான்சன் அவர்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு தான் இருக்கோம், பாரிஸ் ஜான்சன் அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கு நாங்கள் எப்படி கைமாறு செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஆனால் யூகே செய்வது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உக்ரைன் ஒரு காலத்துக்கு பிறகு உணர்வார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அடுத்ததா ரஷ்யாவினுடைய தாக்குதல். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது தான். இப்போ ரஷ்யா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 17 டார்கெட்டை நாங்கள் நேற்று அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய டார்கெட் எல்லாமே அவங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பாக இருக்க போகுது, குறிப்பாக ராணுவத்துக்கான கட்டமைப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே உக்ரைனுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தி விட்டது அப்படின்னு சொல்றதை நாங்கள் மறுக்கிறோம், அப்படி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதும் மறுப்பு செய்தியாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது. யுஎஸ்னுடைய ஹவுஸ் ஸ்பீக்கர் நான்சி பெலோசி அப்படிங்கிறவங்க எங்கே வரப்போகிறாங்களாம், இதே உக்ரைனுக்குள்ளே வரப்போகிறாங்களாம். மிக முக்கியமான நபர், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நபரில் ஒரு நபர் எங்கே வர்றாங்க, இப்போ உக்ரைனுக்குள்ளே வருவது அமெரிக்காவினுடைய ஃபுல் சப்போர்ட் உக்ரைனுக்கு இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் அமெரிக்கா உறுதி செய்கிறது. 9 ஏரியல் டார்கெட்டை நாங்கள் அழித்து விட்டோம், ரஷ்யாவினுடைய 9 ஏரியல் டார்கெட்டை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்று உக்ரைன் கொடுத்திருக்கிறது. அதில் 5 ட்ரோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ பைடன் அவர்களுடைய 33 பில்லியன் அப்படின்னு சொல்கிற அந்த அமௌண்ட் இப்போ யாருக்கு கொடுக்கப்படும், உக்ரைனுக்கு ஒன்று உதவியாக கொடுக்கப்படலாம், அப்படி இல்லைனா வெப்பனாக கொடுக்கப்படலாம், அப்படி இல்லைனா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக கொடுக்கப்படலாம். இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது தான் நேற்று உக்ரைனும் ரஷ்யாவும் சேர்ந்து அவங்களுடைய கைதிகளை, போர் கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. 2 தினத்துக்கு முன்னாடி பார்த்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்னப்பா அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அது அமெரிக்கா கிடையாது உக்ரைன் தான் அப்படின்னு கேட்டிருந்தார். கிடையாது, இன்னைக்கு தான் உக்ரைன் மற்றும் ரஷ்யா அவங்களுடைய போர் கைதிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் அவங்களுடைய கைதிகளை, போர் கைதிகள் கிடையாது, அவங்களுக்குள்ள போர் இல்லைல்ல, முன்னாடி கைது செய்யப்பட்ட நபர்களை எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான் அதில் நடந்தது. போலந்து மற்றும் பல்கேரியா, இந்த போலந்து மற்றும் பல்கேரியா இந்த 2 நாட்டுக்கும் நாங்கள் இனிமேல் இயற்கை எரிவாயு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தாங்க, ரஷ்யா சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ ஜெர்மனியும் கிரீஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாடுகளுக்கு நாங்கள் இயற்கை எரிவாயு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் A = B, B = C அப்படின்னா A = C. கிரீஸும் ஜெர்மனியும் எங்கேருந்து இயற்கை எரிவாயு வாங்கிட்டு இருக்காங்க, ரஷ்யாவிடமிருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரூபியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெர்மனிலாம் ரூபியில் தான் இப்போ டிரான்ஸ்ஃபர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ரூபியில் வாங்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை யாருக்கு அவங்க கொடுப்பாங்க, இந்த போலந்துக்கும் பல்கேரியாவுக்கும் ஜெர்மனி விநியோகம் பண்ணும். ஏன்னா போலந்தும் பல்கேரியாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ரூபியில் வியாபாரம் செய்ய மாட்டோம், டாலரில் மட்டும்தான் வியாபாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து யார்கிட்ட வாங்க போகிறாங்க, ஜெர்மனிகிட்ட வாங்க போகிறாங்க அப்படிங்கிற உண்மையும் இங்கே செய்தியாக வந்திருக்கிறது. குவாட் மீட்டிங், இந்தியாவுக்கு அடுத்த ஒரு செக் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாட் மீட்டிங் தான். அடுத்த நடக்க இருக்கும் குவாட் மீட்டிங்கில் இந்த உக்ரைனை பற்றியும் ரஷ்யாவினுடைய இந்த ஆஃபென்சிவை பற்றியும் பேச போகிறோம். அதற்கு எதிராக குவாட் நாடுகள் ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது உண்மையாக இருக்குமானால் இந்தியாவுக்கு பெரிய ஒரு தலைவலி காத்து கொண்டிருக்கிறது, பார்க்கலாம். ஸோ இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு எந்த விதமான தங்கு தடையுமின்றி வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கும். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.